صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் அமானிதம் சம்பந்தமான செய்திகளை அல் குர்ஆன் அல் ஹதீஸின் அடிப்படையிலே தொடர்ந்து நாம் பார்த்து வருகின்றோம். அந்த வரிசையிலே ஒரு மனைவி, ஒரு பெண், அவளுடைய அமானிதம் என்ன, கணவன் வீட்டில் அவளுக்கு என்ன அமானிதம் பொறுப்பாக ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக இந்த சமுதாயத்திற்கு கற்றுத் தருகிறார்கள். அந்த அமானிதங்களை பேணி பெண்கள் கணவன் வீட்டில் நடந்து கொள்வார்களேயானால் அந்த குடும்பம் மகிழ்ச்சியான ஒரு குடும்பமாக, சந்தோஷமான ஒரு குடும்பமாக, ஒற்றுமையான ஒரு குடும்பமாக திகழும் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்திற்கும் இடமே கிடையாது. அந்த பெண்கள் மீது அமானிதம் இருக்கிறது என்று சொன்னால் அந்த பெண்கள் அடிமையாக வாழ வேண்டும் என்பது அல்ல. பிறந்த வீட்டில் ஒரு பெண் எந்த அளவிற்கு சுதந்திரமாக இருப்பாளோ அதே போன்றுதான் புகுந்த வீட்டிலும் அவளுக்கு சுதந்திரங்கள் உண்டு. அமானிதங்களை பேணி நடத்தல் என்பது அந்த பெண்களை இஸ்லாம் அடிமைப்படுத்துவதாக நாம் தவறாக எண்ணிவிடக்கூடாது. ஒரு பெண் திருமணத்திற்கு முன்னால் பிறந்த வீட்டில் எப்படி இருப்பாளோ, பெற்றோருக்கு உபகாரம் செய்தல், பெற்றோருக்கு பணி செய்தல், பணிவிடை செய்தல், கூட பிறந்த அண்ணன் தம்பிகளுக்கு பணிவிடை செய்தல், மரியாதை செய்தல், இதேதான் புகுந்த வீட்டில் கணவனுக்கும் கணவனுடைய பெற்றோருக்கும் அவள் பணிவிடைகள் செய்ய வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். ஒரு ஹதீஸை நாம் திறந்து பார்க்கின்றோம். புகாரி என்ற கிதாபில் 2409வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. வல் மர்அத்து ஃபீ பைத்தி ஸௌஜிஹா, ஒரு பெண் தன் கணவனின் வீட்டில் ராஇயத்துன், அவள் பொறுப்புதாரியாக இருக்கிறாள். வஹிய மஸ்ஊலத்துன் அன் ரஇய்யத்திஹா, மறுமை நாளையிலே தன்னுடைய பொறுப்பை பற்றி அந்த பெண் விசாரிக்கப்படுவாள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே சொல்லி காட்டுகிறார்கள். கணவன் வீட்டில் அவள் பொறுப்புதாரி என்று சொன்னால் கணவனுக்கு அவள் பணிவிடை செய்ய வேண்டும். வயதான தன் மாமனார் மாமியாருக்கு பணிவிடைகள் செய்ய வேண்டும். தன் கணவன் மூலமாக தனக்கு பிறக்கின்ற குழந்தைகளை பேணி பாதுகாத்து ஒழுக்கங்களை ஊட்டி கல்வியை போதித்து இறையச்சத்தை ஊட்டி அவள் வளர்க்க வேண்டும். இதுதான் ஒரு பெண்ணுடைய கடமை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கடமையை ஹதீஸ்களின் மூலமாக இந்த சமுதாயத்திற்கு தெளிவாக சொல்லி காட்டுவார்கள். வீட்டினுடைய காரியங்களை திட்டமிடுதல் பெண்கள் தான் திட்டமிடுவார்கள். இஸ்லாம் பெண்களை கேவலப்படுத்தவில்லை. ஒரு கணவன் ஒரு காரியத்தை செய்ய நினைத்தால் தன் மனைவியிடத்தில் ஆலோசனைகள் செய்ய வேண்டும். எவ்வளவுதான் ஆண்கள் படித்திருந்தாலும் கூட, பட்டங்கள் பெற்றிருந்தாலும் கூட, உயர் பதவிகளை வகித்தாலும் கூட
அவனுக்கு வராத யோசனைகள் படிப்பறிவு இல்லாத அல்லது படித்திருக்கின்ற அந்த மனைவிக்கு வரும் என்பதை மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. ஆண்களுக்கு இல்லாத யோசனைகள் பெண்களுக்கும் வரும் என்று சொன்ன ஒரே மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதைபியா உடன்படிக்கையின் பொழுது எதிரிகள் போட்ட எல்லா நிபந்தனைகளுக்கும் கட்டுப்பட்டார்கள். கடைசியில சஹாபாக்களை நோக்கி நீங்கள் எல்லாம் இஹ்ராமை களைந்து விடுங்கள் என்று சொல்லும் பொழுது யாருமே களைய மறுத்தார்கள். அப்பதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவி உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் யோசனையின் அடிப்படையிலே இவர்கள் முதலில் இஹ்ராம் ஆடையை களைய, முடி களைய, ரசூலுல்லாஹ்வை மொட்டை போட்டுட்டாங்க, முடி களைஞ்சிட்டாங்க, நாம ஏன் இந்த இஹ்ராம் ஆடையில இருக்கணும் அப்படின்னு சொல்லி மற்ற நபித்தோழர்களும் இஹ்ராமை களைந்து மதீனாவிற்கு திரும்பி சென்றார்கள் என்பதை ஹதீஸ்களிலே நாம் பார்க்கின்றோம். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா மட்டும் அன்றைக்கு அந்த யோசனை சொல்லவில்லை என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் மனைவி இடத்திலே அந்த யோசனையை கேட்டிருக்காவிட்டால் அங்கே யுத்தம் மூண்டிருக்கும் என்பதையும் நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். வீட்டினுடைய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லுவாங்க? வீட்டுல எந்த ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தாலும் மனைவிமார்களிடத்தில் ஆலோசனை செய்வார்கள். ஆலோசனையின் அடிப்படையில் தான் ஒரு காரியத்தை செய்வார்கள், ஒரு காரியத்தை தொடுப்பார்கள், ஒரு காரியத்தை செய்யாமல் விட்டு விடுவார்கள். மனைவிமார்கள்ட்ட ஆலோசனை செஞ்சிருக்கிறாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல் குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்ற பொழுது வஷாவிருக்கும் ஃபில் அம்ர், நபியே உன்னுடைய காரியத்தில் அவர்களோடு நீர் ஆலோசனை செய்வீராக. அப்ப மனைவி மக்கள்கிட்ட நம்ம ஆலோசனை செய்ய வேண்டும், சகோதரிகள்கிட்ட ஆலோசனை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில குழந்தைகளை வளர்க்கின்ற பொறுப்பு தாய்க்கும் தந்தைக்கும் இருந்தாலும் கூட தந்தையை விட தாய்க்குத்தான் அதிகமாக இருக்கிறது. ஏன்னா ஆண்களை பொறுத்த மட்டிலும் கணவன்மார்களை பொறுத்த மட்டிலும் வேலை செய்வதற்காக வெளியூருக்கு சென்று விடுவார்கள், அலுவலகங்களுக்கு சென்று விடுவார்கள். சென்றால் ஒரு வாரத்தில் வரலாம், ஒரு மாதத்தில் வரலாம், ஓராண்டில் வரலாம், அல்லது 2-3 ஆண்டுகள் கூட வரலாம். அந்த காலகட்டங்கள்ல கண்ணும் கருத்துமாக குழந்தைகளை கவனித்துக் கொள்கின்ற பொறுப்போ அந்த அமானிதம் மனைவிமார்களுக்குத்தான் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய அச்சத்தை ஊட்டி அந்த குழந்தைகளை நாம் வளர்க்க வேண்டும். சில தாய்மார்கள் என்ன செய்வாங்கன்னா, குழந்தைகள் அழுது அடம்பிடிப்பார்களேயானால் அந்த பேய் வருது பாரு, பிசாசு வருது பாரு, இல்லாத ஒன்றை கூறி பயமுறுத்துவார்கள். அது மாபெரிய தவறு. அல்லாஹ் பார்க்கின்றான், அல்லாஹ் உன்னை கண்டிப்பான், அல்லாஹ் உன்னை தண்டிப்பான். நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் அல்லாஹ் உற்று நோக்குகிறான். இன்ன ரப்பக லபில் மிர்சாத், உன் இறைவன் கண்காணிக்க கூடியவன். நீ எது செய்தாலும் எது பேசினாலும் அல்லாஹ் உன்னை பார்த்து கொண்டே இருக்கின்றான். அந்த எண்ணத்தை, அச்சத்தை ஊட்டி அந்த தாய்மார்கள் தங்கள் குழந்தைகளை ஆரம்பம் முதலே வளர்ப்பார்களேயானால் சிறுபராயத்தில், இளம் பருவத்தில், முதுமை பருவத்தில் அவர்கள் எந்த விதமான தவறும் செய்ய மாட்டார்கள். ஏன்னா சிறுபிராயத்திலேயே மனசுல ஊட்டியாச்சு அல்லாஹ்வுடைய அச்சத்தை. அது மரணமாகின்ற வரையிலும் அந்த எண்ணம் அவர்களின் உள்ளங்களில் மேலோங்கி இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. அப்ப தந்தைமார்கள் வெளியூருக்கு சென்று விடுவார்கள், தாய்மார்கள் தான் குழந்தைகளை வளர்க்கின்ற அந்த பொறுப்பு, அமானிதம் அவர்களுக்குத்தான் உண்டு. ஒன்று. இரண்டாவது என்ன அப்படின்னா, வீட்டில் ஒரு காரியத்தை திட்டமிடுவதும் அந்த பெண்கள் தான். கணவர் சம்பாதித்து வந்து கொடுத்து விடுவார். இன்னைக்கு என்ன சமைக்கணும், யார் யாருக்கு என்னென்ன சாப்பாடு கொடுக்க வேண்டும், வீட்டில் எந்த காரியத்தை, நல்ல காரியத்தை செய்ய வேண்டும், இது போன்ற திட்டமிடுதல்
பெண்கள் அதிலே கைதேர்ந்தவர்கள். திட்டமிட்டால்தான் ஒரு காரியம் உருப்படும். லா அகில கத்ததுபீர், திட்டமிட்டு செய்வதை போன்று அறிவு என்பது கிடையாது என்று சொல்வார்கள். அரபியிலே ஒரு பழமொழி. எவ்வளவுதான் அறிவாளியாக இருந்தாலும் கூட அவனுக்கு திட்டமிட தெரியவில்லை என்று சொன்னால் அவன் அறிவாளியே கிடையாது. உலகத்தில் பார்க்கின்றோம், படித்தவர்கள் திட்டமிட மாட்டார்கள். படிப்பறிவே இல்லாதவர்கள் ஒரு காரியத்தை திட்டமிட்டுத்தான் செய்வார்கள். அந்த விஷயத்துல பெண்கள் ஒரு 90% திட்டமிடக்கூடிய காரியத்திலே கைதேர்ந்தவர்கள். மனைவியிடத்திலே கணவன் இந்த காரியத்தை எப்போது செய்யலாம், நம்முடைய பிள்ளைகளை எந்த பள்ளிக்கூடத்தில் சேர்க்கலாம், எங்கே சென்று படிக்க வைக்கலாம், திட்டமிட வேண்டும். ஒழுக்கம், இறையச்சம், பண்பாடுகள், நல்ல கலாச்சாரங்கள் இருக்கின்ற பள்ளிக்கூடம் எது என்பதை அவர்கள் யோசித்துதான் தங்கள் குழந்தைகளை அந்த பள்ளிக்கூடத்திற்கு அனுப்ப வேண்டும். அதுவும் இந்த காலத்தில் பெரும்பாலான பள்ளிக்கூடங்கள்ல ஒழுக்கம் என்பது பெயருக்கு கூட இல்லாமல் இருக்கின்றது. எனவே பெற்றோர்கள் இந்த விஷயத்திலே கண்டும் கருத்துமாக திகழ வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு அல்லாஹ்வுடைய அச்சத்தை ஊட்டி வளர்த்தார்கள். பெருமானாருடைய மனைவி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை எந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய அச்சத்தை ஊட்டி வளர்த்திருப்பார்கள். சுவர்க்கத்தின் தலைவி என்று பெருமானார் சொல்வதாக இருந்தால் அந்த வளர்ப்பு ஒரு சாதாரண வளர்ப்பா? பெருமானார் பகல் நேரங்களிலே தஅவா செய்வதற்காக வெளியூர்களுக்கு சென்று விடுவார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை வளர்த்த பொறுப்பு கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களைத்தான் சாரும். அப்ப அல்லாஹ்வுடைய அச்சத்தை ஊட்டி அந்த பெண்கள், மனைவிமார்கள் தங்கள் குழந்தைகளை வளர்க்க வேண்டும். இது அவர்களுக்கு அமானிதம். அல்லாஹ்வுடைய அச்சத்தை ஊட்டி வளர்க்கவில்லை என்று சொன்னால் அதன் மூலமாக அந்த குழந்தைகள் வழி தவறுவார்களேயானால் பெற்றோர் இருவரும், குறிப்பாக இந்த ஹதீஸிலே பெருமானார் சொல்லி காட்டுவதை போன்று வஹிய மஸ்ஊலத்துன் அன் ரஅய்யத்திஹா, தன்னுடைய பொறுப்பை பற்றி அந்த பெண்கள் விசாரிக்கப்படுவர் என்று சொல்கின்றார்களே, அந்த அடிப்படையில் அந்த பெண் மறுமையில் குழந்தைகள் குறித்து விசாரிக்கப்படுவாள். ஏன் உன் கணவரை தொழுகைக்காக எழுப்பவில்லை, உன் பிள்ளைகளை ஏன் நீ தட்டி எழுப்பவில்லை, நிச்சயமாக விசாரிக்கப்படுவார்கள் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். இன்ஷா அல்லாஹ் வரும் தொடரில் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். اللهم صل على محمد وآل محمد. اللهم صل على محمد